வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அம்பாறையில் பாரிய தீ விபத்து, தேங்காய் நார் தொழிற்சாலை தீக்கிரை. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்கும் முன்மொழிவுக்கு இலங்கை நீதித்துறை சேவை சங்கம் கடும் எதிர்ப்பு. செம்மணி கூட்டு புதைகுழி அறிக்கை, பொறுப்பு கூறலில் இலங்கை தொடர்ந்து தோல்வி. ITJP சாடல். வெறிநாய் கடியை ஒழிக்க தெருநாய்களுக்கு உணவளிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். இலங்கையில் 6 பயணிகள் செல்லும் ஆளில்லா விமான சேவை, சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் திட்டம். கட்டாய உழைப்பு பொருட்களின் இறக்குமதிக்கு இலங்கை தடை. அமெரிக்க வரி விதிப்பை தவிர்க்க அதிரடி நடவடிக்கை. தலைமன்னாரில் கடத்தல் ஷாம்பு பாக்கெட்டுகள் மீட்பு, கடற்படை அதிரடி நடவடிக்கை. எம்பிலிப்பிட்டியவில் கொடூரம், பெற்றோரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொன்ற மகன். அபராதம் செலுத்துமாறு வரும் போலி குறுஞ்செய்திகளை நம்ப வேண்டாம், போலீசார் அவசர எச்சரிக்கை. கடல் கொந்தளிப்பு எச்சரிக்கை, அவதானத்துடன் இருக்குமாறு மீனவர்களுக்கு அறிவுறுத்தல். ஹோர்முஸ் நீரிணை பதற்றம், கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல், மாற்று வழிகளை தேடும் அமீரகம். அவை முதல் தலைப்புச் செய்திகள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். அம்பாறை மாநகர சபைக்குட்பட்ட நவகம்பர தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள பிரபோத நிறுவனத்திற்கு சொந்தமான தேங்காய் நார் தொழிற்சாலையில் நேற்று மாலை பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொழிற்சாலையின் கதவை வெல்டிங் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த போது அதிலிருந்து சிதறிய தீப்பொறி அங்கிருந்த தேங்காய் நார் மீது பட்டதால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தேங்காய் நார் மற்றும் உமிகள் மிக வேகமாக தீப்பற்றக்கூடியவை என்பதால் தீ நொடியில் தொழிற்சாலை முழுவதும் பரவி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சொத்து சேதங்களின் விவரங்கள் இன்னும் முழுமையாக மதிப்பிடப்படவில்லை. சம்பவ இடத்திற்கு விரைந்த இலங்கை விமானப்படை மற்றும் அம்பாறை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் இணைந்து கூட்டு நடவடிக்கை மூலம் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இவ்விபத்து குறித்து அம்பாறை தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட நீதிபதிகளின் அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதற்கான முன்மொழிவுகளை இலங்கை நீதித்துறை சேவை சங்கம் முறைப்படி எதிர்த்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்கும் திட்டத்தை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை விளக்கி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சங்கம் அதிகாரப்பூர்வமாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. கடந்த 2026 ஜூலை 11 அன்று நடைபெற்ற சங்கத்தின் சிறப்பு பொதுசபை கூட்டத்தில் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் இந்த முடிவு ஒருமனதாக எடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெறும் வயதை மாற்றியமைக்கும் அரசியலமைப்பு திருத்தங்களுக்கு நீதித்துறைக்குள்ளேயே எதிர்ப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்த அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு வெளியாகியுள்ளது. இந்த விவாதம் நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் ஆளுகை குறித்த முக்கிய அவதானிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் கட்டாய காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் கூட்டு புதைக்குழிகள் குறித்த விசாரணைகளில் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் திட்டமிட்டு தோல்வியடைந்துள்ளதாக சர்வதேச சத்தியம் மற்றும் நிதி திட்டம் குற்றம் சாட்டியுள்ளது. நாங்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்ற தலைப்பில் ITJP வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின் இலங்கையில் அறியப்பட்ட மிகப்பெரிய கூட்டு புதைகுழி தளமான யாழ்ப்பாணம் செம்மணி 10 ஆண்டுகளாக நிலவும் அரசாங்கங்களின் செயலற்ற தன்மையின் சின்னமாக விளங்குகிறது. பல தசாப்தங்கள் கடந்தும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. போதுமான ஆதாரங்கள் இருந்த போதிலும் செம்மணி விவகாரத்தில் தொடர்புடைய எந்தவொரு நடுத்தர அல்லது உயர்மட்ட ராணுவ தளபதியும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. மாறாக அவர்களில் பலர் பதவி உயர்வு பெற்றதுடன் ஐநா அமைதி படையினராகவும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அண்மையில் இவ்விடத்தை பார்வையிட்ட நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார 1998 ஆண்டு நிகழ்வுகள் குறித்த தகவல்கள் அரசிடம் இல்லை என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களே குற்றவாளிகளை அடையாளம் காட்ட வேண்டும் என்றும் கூறியிருப்பது பொறுப்புக்கூறலில் உள்ள குறைபாட்டை காட்டுகிறது. சர்வதேச சட்டத்தின்படி காணாமல் போனவர்களின் கதை என்னவென்று அறியப்படும் வரை கட்டாய காணாமல் ஆக்கல் என்பது ஒரு தொடர்ச்சியான குற்றமாகும். எனவே செம்மணி விவகாரத்தை வெறும் தடயவியல் தேடலாக பார்க்காமல் சுதந்திரமான குற்றவியல் விசாரணையாக முன்னெடுக்க வேண்டும் என ITJP நிறைவேற்று இயக்குநர் யாஸ்மின் சூகா வலியுறுத்தியுள்ளார். 2030 ஆண்டிற்குள் இலங்கையில் இருந்து வெறிநாய் கடி நோயை முற்றிலும் ஒழிக்கும் தேசிய திட்டத்தின் ஒரு பகுதியாக தெருநாய்களுக்கு பொறுப்பற்ற முறையில் உணவளிப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுகுறித்து விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் சஞ்சிகா பெரேரா தெரிவித்துள்ளதாவது, நாய்களை நேசிப்பவர்கள் தெருநாய்களுக்கு வெறுமனே உணவளிப்பதோடு நிறுத்தாமல் அவற்றிற்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். பராமரிப்பின்றி உணவளிப்பது வெறிநாய்க்கடி அச்சுறுத்தலை அதிகப்படுத்தும். இலங்கையில் வெறிநாய்க்கடி இறப்புகள் ஆண்டுக்கு 14 குறைந்துள்ள போதிலும் இதற்கான தடுப்பூசி திட்டங்கள் அரசாங்கத்திற்கு பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்துகின்றன. மனிதர்களை காக்க நாய் இனங்களிடையே வெறிநாய்க்கடி நோயை ஒழிப்பதே ஒரே தீர்வாகும். இதற்காக சர்வதேச
சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து தேசிய அளவிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் தங்களின் சமூக பொறுப்பினை உணர்ந்து செயல்படுவதன் மூலமே 2030க்குள் வெறிநாய்க்கடி இல்லாத இலங்கையை உருவாக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஆளில்லா விமான சேவையை சோதனை செய்வதற்கான முன்னோடி திட்டங்களை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த முன்னெடுப்பு விமான போக்குவரத்தை நவீனமயமாக்குவதில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக அமையும் என சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகம் தவிந்த ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். சோதனை செய்யப்படவுள்ள ஒவ்வொரு ட்ரோன் விமானமும் ஒரே நேரத்தில் 6 பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டதாகும். சீனா, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இதுபோன்ற ஆளில்லா விமான திட்டங்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வர்த்தக தடைகளில் இருந்து நாட்டின் ஏற்றுமதி துறையை பாதுகாக்கும் நோக்கில் கட்டாய உழைப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பொருட்களின் இறக்குமதிக்கு அரசாங்கம் 2026 ஜூலை 10 முதல் முறைப்படி தடை விதித்துள்ளது. நிதி கொள்முதல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற தகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இறக்குமதியாளர்கள் தங்களது பொருட்கள் கட்டாய உழைப்பின்றி உற்பத்தி செய்யப்படுபவை என்பதற்கான சான்றாதாரங்களை இனி சுங்கத்துறை தலைமை இயக்குநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். கட்டாய உழைப்பு இறக்குமதியை தடுக்க தவறிய நாடாக இலங்கை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் அண்மையில் அடையாளப்படுத்தியதுடன் இலங்கை ஏற்றுமதிகள் மீது கூடுதலாக 12.5% வரி விதிப்பை முன்மொழிந்திருந்தது. இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை அமெரிக்காவாகும். இந்த கூடுதல் வரியை தவிர்ப்பதற்கும் அறநெறி சார்ந்த வர்த்தகத்தை உறுதிப்படுத்துவதற்கும் இத்தடை அவசியமாகிறது. இலங்கை ஏற்கனவே வலுவான தொழிலாளர் சட்டங்களை கொண்டுள்ள போதிலும் குழந்தை மற்றும் கட்டாய உழைப்பை ஒழிக்க சுங்க பரிசோதனைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என பிரதி நிதியமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் C190 உடன்படிக்கையையும் இலங்கை கடந்த ஏப்ரல் மாதம் அங்கீகரித்துள்ளது. தலைமன்னார் உருமலை கடற்கரை பகுதியில் இலங்கை கடற்படையினர் நடத்திய திடீர் தேடுதல் வேட்டையின் போது சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட பெருமளவிலான ஷாம்பு பொட்டலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. வடமத்திய கடற்படை கட்டளையின் கீழ் இயங்கும் SLN தமன்னா முகாமின் கடற்படை வீரர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஜூலை 13 அன்று இந்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. இலங்கைக்குள் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 5386 ஷாம்பு பாக்கெட்டுகள் இதன்போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன. மீட்கப்பட்ட ஷாம்பு பொட்டலங்கள் மேலதிக விசாரணைகளுக்காகவும் சட்ட நடவடிக்கைக்காகவும் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். எம்பிலிப்பிட்டிய கிரலவல் கேட்டிய பகுதியில் நேற்றிரவு பெற்றோர் இருவர் அவர்களது மகனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர். இக்கொலை சம்பவத்தில் கிரலவெல் கெட்டுவ பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய தாயும் அவரது 58 வயதுடைய கணவருமே உயிரிழந்துள்ளனர். குடும்பத்தினரிடையே நீண்ட காலமாக நிலவி வந்த தனிப்பட்ட தகராறு முற்றியதன் விளைவாக அவர்களின் 26 வயதுடைய மகன் பெற்றோர் இருவரையும் தாக்கி கொண்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபரான மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து எம்பிலிப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் போக்குவரத்து பிரிவினால் அனுப்பப்பட்டது போன்ற தோரணையில் போக்குவரத்து விதிமுறைகளுக்கான அபராத பணத்தை செலுத்துமாறு வரும் போலி குறுஞ்செய்திகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு போலீசார் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர தெரிவிக்கையில், போக்குவரத்து விதிமீறல்களுக்காக இணையதள இணைப்புகள் ஊடாக அபராதம் செலுத்துமாறு போலீஸ் போக்குவரத்து பிரிவினால் எந்தவொரு குறுஞ்செய்தியும் ஒருபோதும் அனுப்பப்படுவதில்லை. இவ்வாறான போலி செய்திகளில் வரும் இணையதள இணைப்புகளை திறக்கவோ அல்லது அவற்றின் மூலம் உங்களது தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்களை வழங்க வேண்டாம். உங்கள் கை தொலைபேசிக்கு இவ்வாறான ஏமாற்று குறுஞ்செய்திகள் வந்தால் அது குறித்து உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்துங்கள். இலங்கையின் சில குறிப்பிட்ட கடற்பரப்புகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பு, சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் காங்கேசன் துறை ஊடாக திருகோணமலை வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பு, மேற்கூறிய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதனால் இக்கடற்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். கடற்றொழில் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் இதுகுறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை தொடர்ந்து அவதானிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
தெரிவித்திருக்கிறார்கள். ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட மோதல் மற்றும் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து மாற்று வர்த்தக பாதைகளை உருவாக்குவதில் ஐக்கிய அரபு அமீரகம் தீவிரமாக இறங்கியுள்ளது. ஓமான் கடல் எல்லையில் பயணித்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான மொம்பாசா அல் பாகியா ஆகிய இரு எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்திய குழு உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 8 காயமடைந்தனர். இத்தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தமக்கு முழு உரிமை உள்ளதாக அமீரகம் எச்சரித்துள்ளது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியதால் ஏற்பட்ட வர்த்தக பாதிப்புகளை தவிர்க்க ஓமான் வளைகுடாவில் உள்ள ஃபுஜைரா கடற்கரையில் புதிய துறைமுகம் மற்றும் கொள்கலன் முனையத்தை அமைக்க அமீரகம் திட்டமிட்டுள்ளது. டிபி வேர்ல்டு நிறுவனம் முன்னெடுக்கும் இத்திட்டம் 18 மாதங்களுக்குள் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஹோர்முஸ் நெருக்கடிக்கு தீர்வாக வளைகுடா நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை சவுதி அரேபியா வழியாக மத்திய தரைக்கடலுக்கு கொண்டு செல்ல குழாய்களை அமைக்கலாம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்தார். இந்தியாவை வளைகுடா நாடுகள் வழியாக ஐரோப்பாவுடன் இணைக்கும் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா வழித்தடம் குறித்து பேச்சுவார்த்தைகள் எழுந்தாலும் பிராந்திய போர் சூழல் காரணமாக இஸ்ரேலை இத்திட்டத்திலிருந்து விலக்கி வைக்க சவுதி அரேபியா அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்களப்பு கடதாவளை முதலாம் குறிச்சியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லையா தங்கராசா அவர்கள் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். வவுனியா தாண்டிக்குளத்தை பிறப்பிடமாகவும் கனகராயன் குளம் மற்றும் மன்னார் வீதி வேப்பங்குளம் 5ஆம் ஒழுங்கை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி தம்பிராசா தவராச புத்திரி அவர்கள் 13/7/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் இளவாலையை பிறப்பிடமாகவும் சட்கோட்டையை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பிரான்சிஸ் பொன்னுத்துறை பேட்ரிசியா ராயினி அத்தை அவர்கள் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். பூநகரி அத்தாயை பிறப்பிடமாகவும் முட்கொம்பனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஏகாம்பரநாதன் சரஸ்வதி அவர்கள் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.